குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 18 ஜனவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் தேர்வு அடிப்படையில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நேற்று ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, பிரதமர் மோடி வந்து நேற்று மேற்கு வங்கத்துக்கும் அஸ்ஸாமுக்கும் பயணிச்சிருக்காரு சில திட்டங்களை தொடக்கி வைக்க. ஸோ நேற்று அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, ஆயுஷ்மான் திட்டத்தை அமல்படுத்தாத மாநிலம் வந்து மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இருந்த டேட்டா தான், ஜஸ்ட் ஒரு ரிவிஷனாக இருக்கட்டும். சரிங்களா? ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம் இருக்குது இல்லையா, இன்சூரன்ஸ் ஸ்கீம், அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரே ஸ்டேட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான். ஓகே, ஸோ அது வந்து அரசியல் நோக்கத்தோட சில பேச்சுக்களை பேசியிருக்காரு. ஓகே, ஏன்னா சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது இல்லையா அங்கே, அதை சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நேற்று வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நோக்கில் ஒரு 5 முக்கிய வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி மகளிர் உதவித்தொகை இருக்கு இல்லையா, 1000 ரூபாய் தராங்கல்ல, அது வந்து 2000 வழங்கப்படும். அப்புறம் ஆண்களுக்கும் வந்து கட்டணமில்லா பேருந்து. இப்போ பெண்கள் வந்து சில கவர்மெண்ட் பஸ்ஸஸில் மட்டும்தான் பெண்களுக்கு ஃப்ரீ இல்லையா, மகளிர் இலவச பேருந்து. அந்த மாதிரி ஆண்களுக்கும் அந்த பேருந்தில் இலவசமாக போயிட்டு பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம். ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்க சொந்த நிலம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டித்தருது. அதேமாதிரி நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கும் அரசே வந்து சொந்தமாக இடம் வாங்கி ஒரு அமௌண்ட் போட்டு விட்டு வீடு கட்டித்தரும். இதுதான். அடுத்து 100 நாட்கள் வேலை திட்டமாக 150 நாட்களாக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மத்தியில் மசோதா ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ஜிஎன் ரேகா திட்டம்னு சொல்லுவோம், அது 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க. 2006 கொண்டு வந்தது. ஸோ அதை வந்து இப்போது திருத்தம் பண்ணி 100 நாளுன்றது 125 நாளாக ஆக்கி நம்ம மத்திய அரசு ஒரு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றியிருந்தாங்க. அதை இவர் என்ன சொல்கிறாருன்னா, 125ன்றது நம்ம 150 நாளாக ஆக்குவோம் மத்திய அரசுக்கிட்ட பேசி அப்படின்னு சொல்கிறாரு. 4வது வாக்குறுதி. 5வது வாக்குறுதி சேம் தான். இப்போ கூட 2 வீலர் வாங்குறதுக்கு இது தராங்க இல்லையா, ஒரு மானியம் தராங்க இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து 25,000 ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இது ஒரு அரசியல் செய்தியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செய்திகள் குறைவு தான், ஏன்னா நேற்றும் ஹாலிடேன்றதுனால. ஓகே, இந்த முல்லை பெரியாறு அணையை கட்டிய பிரிட்டன் நாட்டு ஃபெர்லி நகரின் அவரோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்னல் ஜான் பென்னிகுக். ஓகே, அவரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நேற்று அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்காங்க. அவருடைய குழுவினர், அவரோட வம்சாவழித்து குழுவினர் அவங்க சந்திச்சிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் சும்மா அவரோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, செய்திகள் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆர்டிக்கலும் இல்லை, நான் சண்டே நியூஸ் பேப்பர்ன்றதுனால. ஓகே, இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில். நம்ம அஸ்வினி வைஷ்ணவ் வந்து வந்தே பாரத்தோட படுக்கை வசதி கொண்ட ரயில் வந்து எங்கே தொடங்க போகிறாங்கன்னா, மேற்கு வங்கம் ஹவுராலேருந்து கொல்கத்தாவிலேருந்து அசாம் மாநிலம் கவுஹாத்தி வரைக்கும் அந்த பாத்தில் தான் வந்து தொடங்கி வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து 18 இல்லை 19 சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது நேற்று 17 இதை திறந்து வைக்கிறதா பின்னாடி அறிவிச்சிருந்தாங்க. இது நேற்று திறந்துருக்காரு நம்ம பிரதமர் மோடி. சரிங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, 2.5 hours வந்து ட்ராவல் டைம் வந்து குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே இருக்குது, லைக் கவச்சுக்கு மெக்கானிசம் இருக்குது, குளிர்சாதனம் பெட்டிகள் இருக்குது, சிக்கனமான கட்டணம் தான், ஃப்ளைட்டோட கம்மி தான். அதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகே, ஒரு ரிவைஷனாக இதை எடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இப்போது 150 வந்தே பாரத் இருக்குது, லைக் வித்தவுட் ஸ்லீப்பர். ஸோ அதே மாதிரி படுக்கை வசதியும் வந்து நாடு முழுசும் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஏன்னா அமெரிக்கா அவங்கள விட நம்ம தான், அமெரிக்கா மற்ற நாடுகளை விட ஐரோப்பிய நாடுகளோட நம்ம தான் இந்தியாவிலேருந்து நிறைய ரயில் பெட்டிகளை தயாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாநிலங்களவையில் 19 மசோதாக்கள் பல ஆண்டுகளாக நிலுவை. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2
சபா இருக்குல்ல, லோக்சபா ராஜ்யசபா. ஸோ பார்லிமெண்ட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா மாநிலங்களவை வந்து என்றைக்குமே கலைக்கப்படாது. அதனால நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. மக்களவை வந்து எப்பவுமே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கலைக்கப்படும். ஆட்சி மாறினாலும் சரி, ஆட்சி மாறினாலும் சரி. ஆனால் மாநிலங்களவை வந்து ஒருபோதும் கலைக்கப்படாது. எனவே அதில் இருக்கிற மசோதாலாம் கண்டிப்பாக அப்படியே நிலுவையிலே இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 19 ஆண்டுகளாக எந்த மசோதாவும் வரல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மிக பழமையானது 1992ஆம் ஆண்டு கொண்டு வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டு தொடர்பான அரசமைப்பு சட்ட 29வது திருத்த மசோதா. இது காங்கிரஸ் பீரியடில் 1992ல் இது பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. பட் அது நிறைவே ஏறலை. ஓகே, சில காரணங்களால். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்ட் மசோதாலாம் இங்கே சொல்லியிருந்தாங்க. ஓகே, விதைகள் சட்டம் நம்ம இப்போ கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. அது 2004 கொண்டு வந்து வித்ட்ரால் பண்ணாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தில்லி வாடகை திருத்த சட்ட மசோதா 1997. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ஸ் புலம்பெயர் தொழிலாளர்கள் நலன் திருத்த மசோதா. நம்ம நோட் பண்ணாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எத்தனை இருக்குது, எதனை மாநிலங்களில் கலைக்கவே மாட்டாங்க. சரி, இது பேசிக்ஸ். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் இல்லை. ஓகே, இங்கே பரமக்குடியில் இமானுவேல் சேகரனார் மணிமண்டபத்தை நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இமானுவேல் சேகரனாரை வந்து ராமநாதபுரம் பரமக்குடியில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட நினைவு மணிமண்டபம். அவர் எங்கே பிறந்திருப்பாருன்னா செல்லூர் அப்படின்ற ராமநாதபுரத்தில் செல்லூர்ன்ற ஒரு இதில் என்ன இயக்கம், விடுதலை இயக்கம்னு ஒரு இயக்கத்தை நடத்தியிருப்பார். 1957 இறந்து போயிருப்பார். சரிங்களா. அவரோட வாழ்க்கை வரலாறு சும்மா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இரட்டைக்கு கொலைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக 1954 போராட்டத்தை ஆரம்பித்து 57 மறந்துருப்பார். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்து இம்பார்ட்டன்ட் நியூஸஸ். நாளைக்கு பார்க்கலாம்.